வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது இலவச ஜோதிட வகுப்போட 7வது பாடம். ஒரே ஒரு கோரிக்கை தான். இப்பதான் நம்ம சேனலை புதுசா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னா, கிரகங்களினுடைய நட்பு பகை, எந்தெந்த ராசிகள்ல கிரகங்கள் நட்பு பகை அப்படிங்கிற நிலையை அடையுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த சார்ட் போட்டிருக்கேன். மூலத்திரிகோணம் அப்படின்னு எழுதியிருக்கேன். கீழே நட்பு அப்படின்னு போட்டு 2, 4, 5, 8, 9, 12 அப்படின்னு போட்டிருக்காரு. கீழே பகை அப்படின்னு போட்டு 1, 3, 6, 7, 10, 11 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இங்க எழுதியிருக்கிறது தற்கால நட்பு பகை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே நட்புன்னு போட்டு 2, 3, 4, 10, 11, 12 அப்படின்னு போட்டிருக்கேன். பகைன்னு போட்டு 1, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கிரகத்தினுடைய நட்பு வீடுகள் எது, பகை வீடுகள் எது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ராசியில ஒரு கிரகம் போய் உட்காருது அப்படின்னா அது நம்மளுடைய லக்னாதிபதியா இருக்கலாம், 2ஆம் அதிபதியா இருக்கலாம், 3ஆம் அதிபதியா இருக்கலாம். நம்ம 12 பாவங்கள்ல எந்த அதிபதி வேணாலும் இந்த எந்த ராசிகள்ல வேணாலும் போய் உட்காரலாம். அப்படி உட்காரும் போது அந்த ராசியானது அந்த கிரகத்திற்கு நட்பு வீடா பகை வீடா அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த கிரகம் அந்த ராசியின் மூலியமாக நல்ல செயல்களை செய்ய போகுதா அல்லது தீய செயல்களுக்கு துணை போக போகுதா அப்படிங்கிறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த நட்பு பகை அப்படிங்கிறத ராசி வாரியா எழுதி, செவ்வாய் நட்பு வீடு பகை வீடு, புதன் நட்பு வீடு பகை வீடு இப்படின்னு 9 கிரகங்களுக்கும் தனித்தனியா சொல்லி உங்களை எல்லாரு மாதிரியும் குழப்பறதுக்கு நான் விரும்பல. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா இந்த நட்பு பகை அப்படிங்கிறது நான் பல வீடியோக்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி இது நமக்கு வரவே வராதரா, இது மனப்பாடமே பண்ண முடியாதரா அப்படிங்கிற கண்டிஷனுக்குலாம் நான் போயிருக்கேன். அதனாலதான் எளிமையா அதை பார்த்தோன்னே ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஈஸியா ஒரு கிரகத்தோட நட்பு வீடு எது, பகை வீடு எது, தற்கால நட்பு எது, பகை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஜனன கால ஜாதகத்துல ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கும் பொழுது அது நன்மை செய்ய போகுதா தீமைக்கு துணை போக போகுதா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதகத்துல என்னைக்கு பாக்குறோமோ அன்னைக்கு கோச்சார ஜாதகத்துல நம்ம இந்த தற்கால நட்பு பகை அப்படிங்கிறத பார்க்கணும். நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல சூரியன் மேசத்துல இருந்து கோச்சார ஜாதகத்திலையும் மேசத்திலேயே சூரியன் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த லக்னாதிபதிக்கு சூரியன் எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். கிளியரா? உதாரணத்துக்கு கும்ப லக்னம் எடுத்துக்கிறோம். இந்த கும்ப லக்னத்துக்கு சூரியன் 7ஆம் பாவாதிபதி பகை அப்படிங்கிற நிலையில இருக்கிறாரு. கும்பத்துக்கு 7ஆம் வீடு சிம்மம் பகைத்தன்மையை அடையுது. சரியா? பகைத்தன்மை அடையும் பொழுது இந்த பகை பெற்ற கிரகம் கும்ப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல வந்து உட்காருது. சரிங்களா? கும்ப லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் பகை பெறாரு. இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது பகை வீடா வருது. அந்த இடத்துல பகை பெற்ற ஒரு கிரகம் பகை வீட்டிலே வந்து உட்காருது அப்படின்னா சூரியன் கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா வருவாரு. இப்ப இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய களத்திரம், நம்முடைய தொழில் பார்ட்னர், நம்முடைய சமூகம் இத்தனையும் குறிக்கக்கூடிய இந்த 7ஆம் பாவம் பகை பெற்று பகை வீட்டிலேயே வந்து உட்காரும் பொழுது நமக்கு அது 3ஆம் பாவமா இருக்கும். இப்போ அந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்முடைய முதல் முயற்சியை சொல்லும், நம்முடைய வீரியத்தை சொல்லும், நம்முடைய தேக வலிமையை சொல்லும். அப்போ அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிறப்ப அது நமக்கு நன்மையை செய்யுமா? செய்யாது இல்லையா? லாஜிக்கா இதுதான் விஷயம். இந்த லக்னத்துக்கு ஜனனகால ஜாதகம் வேலை செஞ்சிருச்சு. கோச்சாரத்துல இவருக்கு எப்பவுமே பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா திரும்பியும் இங்கேயே இருக்கிறாரு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். மேசத்திலேயே கோச்சார சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா உங்க லக்னாதிபதி சனி இங்க வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த தற்கால நட்பு பகை அப்படிங்கிறது ஒரு கிரகம் எந்த ராசியில அமர்ந்திருக்கோ அந்த ராசியிலிருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகள் தான் இருக்கு. புரியுதா? அப்போ இங்க சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னா சனி பகவானுக்கு 2ஆம் பாவத்துல சூரியன் இருக்கிறார். இந்த சனி பகவானுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலையில
கோச்சாரத்துல சூரியன் பிரவேசிச்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஜனன காலத்துல இவரு பகையா இருக்கிறாரு. நமக்கு விதிக்கப்பட்டது அப்படிங்கறதுல பகை பெற்று அமர்ந்திருக்கிறாரு. பகை பெற்ற கிரகம் பகை ராசியிலே இருக்குது. ஆனா அன்னைக்கு கோச்சார ரீதியா சனிக்கு 2ல சூரியன் இருக்கும் பொழுது தற்கால நட்பு நிலை அப்படிங்கறத அடையிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இத ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த நட்பு பகை அப்படிங்கறத எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ராசி கட்டம் இருக்கு. இந்த ராசி கட்டத்துல கிரகங்கள் எழுதியிருக்க. இந்த கிரகங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில எழுதியிருக்கான் அப்படின்னா, ஒரு கிரகம் தான் மூலத்திரிகோணம் அடையும் வீடு. ஓகேவா? செவ்வாய்க்கு மேசம் மூலத்திரிகோண வீடு, சந்திரனுக்கு ரிஷபம் மூலத்திரிகோண வீடு, சூரியனுக்கு சிம்மம் மூலத்திரிகோண வீடு, புதனுக்கு கன்னி மூலத்திரிகோண வீடு, சுக்கிரனுக்கு துலாம் மூலத்திரிகோண வீடு, குருவுக்கு தனுசு மூலத்திரிகோண வீடு, சனி பகவானுக்கு கும்பம் மூலத்திரிகோண வீடு. செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் தான் மூலத்திரிகோணம் அடையும் வீட்டில் இருந்து நட்பு வீடுகள் இதெல்லாம். சரியா? 2ஆம் வீடு நட்பு வீடு, 4ஆம் வீடு நட்பு வீடு, 5ஆம் வீடு நட்பு வீடு, 8ஆம் வீடு நட்பு வீடு, 9ஆம் வீடு நட்பு வீடு, 12ஆம் வீடு நட்பு வீடு இப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா? இந்த 6 ராசிகளும் மூலத்திரிகோணம் அடையும் கிரகங்களுக்கு நட்பு வீடுகளாக அமையும். இது செவ்வாய்க்கு மட்டும் கிடையாது, மிச்சம் இருக்கிற அத்தனை கிரகத்துக்கும் இந்த ஒரே ஃபார்முலா தான். பகையை பார்க்கணும் இல்லையா? இப்போ இதுக்கு சம்பந்தம் இல்லாத வீடுகள்லாம் என்னென்ன? இந்த 6 ராசிகள் நட்பாயிடுச்சு, மிச்சம் இருக்கிற 6 ராசிகளும் பகையா தானே இருக்கும் போது, அப்போ 1, 3, 6, 7, 10, 11 இந்த 6 ராசிகளும் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய கிரகங்களுக்கு பகை வீடுகளா வரும். இது மொத்தம் அத்தனை கிரகங்களுக்கும் பொதுவானது. இதுதான் நட்பு பகை. அப்படின்னா என்ன? நட்பா இருந்தா நல்லது, பகையா இருந்தா கெட்டது. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நட்பு பகை அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். 2வது, கோச்சாரத்துல நட்பு பகையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 2த்தையும் கம்பேர் பண்ணி தான் நீங்க பலன் எடுக்கும் போது ஒரு விஷயத்த நிர்ணயம் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தற்கால நட்பு பகை அப்படிங்கிறது ஒரு கிரகம் எங்க அமர்ந்திருக்கோ அந்த கிரகத்திலிருந்து இந்த ராசிகளை எண்ணணும். இது நல்லா கிளியரா இருக்கா? நட்பு பகை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கா? இதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, இல்ல குழப்பமா இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க புதுசா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்க நண்பர்களும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த நண்பர்களும் சரி, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற வார்த்தையை வாய வளைய முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி அவங்களும் ஜோதிட ஞானத்தை வளர்த்துக்கிட்டோம். நன்றி, வணக்கம், பாய்.